கருப்பு நிறம், கருப்பு நிற உடை அணியக்கூடாது, அது அணிந்து எந்த விசேஷங்களுக்கும் போய் நம்ம கலந்துக்க கூடாது அப்படின்றது நம்ம சாஸ்திரப்படி ஆதி காலத்துல இருந்தே சொல்றாங்க. ஆனா கருப்பு பிளாக்ன்றது நிறைய பேருக்கு பிடிச்ச கலர். சோ இந்த கருப்பு நிற உடை அணியணும்னா எந்த கிழமைகள்லாம் அணியலாம், எந்த கிழமைகள்ல அணியலாம்? நீங்க காலையில ஏர்லி மார்னிங் முகூர்த்தத்துக்கு போட்டே போக கூடாது, போடவும் முடியாது. கரெக்டா இல்லையா? கரெக்ட், உண்மைதான். போடவும் முடியாது. நீங்க அணிந்து போகும் கூட இந்த 3 நாள் பயன்படுத்தாம மீதி இருக்கிற நான் சொன்ன 3 நாள் பயன்படுத்தின்னு வந்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தர்தரோன்ற ஒரு விஷயம் வராது. பிளாக்கு மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் சில பேர் கடைப்பிடிக்கிறவங்க இருக்காங்க. இது புதுசாக பார்க்குறவங்க இனிமேல் இது தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் தடங்கள் இல்லாமல் தடை இல்லாமல் சுமூகமாக முடியும். மர்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, அல்லாவோட கிருபையால. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாய். பாய், இன்னைக்கான டாபிக் என்னன்னா கருப்பு நிறம். கருப்பு நிற உடை அணியக்கூடாது, அது அணிந்து எந்த விசேஷங்களுக்கும் போய் நம்ம கலந்துக்க கூடாது அப்படின்றது நம்ம சாஸ்திரப்படி ஆதி காலத்துல இருந்தே சொல்றாங்க. ஆனா கருப்பு பிளாக்ன்றது நிறைய பேருக்கு பிடிச்ச கலர். சோ இந்த கருப்பு நிற உடை அணியணும்னா எந்த கிழமைகள்லாம் அணியலாம், எந்த கிழமைகள்ல அணியக்கூடாது? ரொம்ப நாள் கட்சியில் ஒரு விஷயத்த கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கருப்புனாலே நம்ம ஆளுங்க ஆசைப்படுறது ஒரு விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம்ன்ற விதம் ஒன்று இருக்கும் எல்லார் மனசுலையும். சரி, இது ரிலேஷன்ற முஸ்லீம்ஸ், இந்து, கிறிஸ்துவன்ற நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா கருப்பு ட்ரெஸ்ஸுனாலே ஒரு பயம் இருக்கும். கருப்புன்ற விஷயம் பார்த்தா நம்ம ஆளுங்க பயப்படுவாங்க. ஆனால் கருப்பு போடலாமா, துணியாக வாங்கி போடக்கூடாதான்னு பார்த்தீங்கன்னா 100% போடலாம். சில பேர் சொல்லுவாங்க என்னோடய ராசிக்கு கருப்பு செட் ஆகாது, என்னோடய ஜாதகத்துக்கு செட் ஆகாது, என்னோடய டேட் ஆஃப் பர்த்தில் கருப்பு யூஸ் பண்ணக்கூடாது, எனக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஜாதகர் சொல்லியிருக்காருன்னு. அதெல்லாம் 100% கரெக்ட். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா சில கலர் செட் ஆகிடும். இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒயிட்டு தான். எப்படி எனக்கு செட் ஆகிற கலர் ஒயிட்டு போடுவோம். ஒயிட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ. ஸோ இந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி சில நபருக்கு பிடிச்சிருக்கிறது ஒரு வண்ணம், ஒரு கலர் பிடிக்கும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்குன்னு சில கலர் வரும். இந்த கல் போடணும், இந்த கலரில் கல் போடணும், இந்த கலரில் துணி போடணும், இந்த கிழமையில் இந்த கலர் நீங்கள் போட்டு போய் பாருங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இதில் வாஸ்து பிரகாரமே கலருக்கும் வாஸ்து இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கருப்பு அணையலாமா அணையக்கூடாதுன்னா 100% அணையலாம். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். பட்டு அது அணைஞ்சிட்டு எங்கே போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமானது ஒன்று. ரெண்டாவது எண்ணிக்கை அணையிறோம், அது ஒன்று முக்கியமானது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு ரிசப்ஷனுக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா அது நீங்கள் பிளாக் ட்ரெஸ்ஸு கோட்டாக போடலாம், மாடர்ன் ட்ரெஸ்ஸாக போடலாம், கோட் ஷூட்டில் போடலாம், அது நீங்கள் அணிஞ்சிட்டு போகலாம். இதே ட்ரெஸ்ஸை நீங்கள் காலையில் ஏர்லி மார்னிங் முகூர்த்தத்துக்கு போட்டே போகக்கூடாது, போடவும் முடியாது. கரெக்டாக இல்லையா? கரெக்ட், உண்மைதான். போடவும் முடியாது, நீங்கள் அணிஞ்சு போகவும் கூடாது. நீங்களும் உங்களை மட்டும் தனியாக இருக்கிறவங்க எல்லாம் பார்ப்பாங்க. அது நான் கல்யாணம் முகூர்த்தம் கருப்புகளை போட்டு வந்துருக்கேன்னா அது மற்றவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்கும், நம்மளுக்கும் கஷ்டம் கொடுக்கும். ஸோ அணையக்கூடாது. இது மாதிரி அதே பார்த்தீங்கன்னா ஒரு மரண வீட்டுக்கு இறந்துருக்காங்க, ஒரு இற வீட்டுக்கு போகிறோம், இறந்தவங்க வீட்டுக்கு போகிறோன்னா 100% பிளாக் போட்டுன்னு போகலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களை தனியாக பார்க்க வேண்டிய விஷயமே இது. உங்களை தான் வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு அந்த விஷயத்துக்காக துக்க நாள் கரெக்டாக வந்திருக்காங்க, ஸோ ஒரு ஃபாலோ பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கும். அது தவிர்த்து கோவிலுக்கு பிளாக் போட்டுட்டு போகக்கூடாது. புரியுதுங்களா? நார்மலாக கோவிலுக்கு போகணும். ஆனால் எங்கள் இஸ்லாத்தில் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா கலருன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கிடையாது. எங்கள் ஆளுங்க முஸ்லீம்ஸே பார்த்தீங்கன்னா புர்காவே பிளாக்கில் தான் போடுவாங்க. இந்த நாடுன்னு இல்லை, எந்த நாட்டில் பார்த்தாலுமே புர்கானாலே பிளாக்கு தான். புரியுதுங்களா? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில ஜியா முஸ்லீம்னு சொல்லுவாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா பிளாக்கு தான் எல்லாமே யூஸ் பண்ணுறது. எங்கள் இதில் கலருன்றது ஒன்று கணக்கு கிடையாது. ஆனால் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிளாக்கு பார்த்திங்கன்னா அணையறதுக்கு சில நாட்கள் இருக்குது. வாரத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு 3 நாள் போடலாம், ஒரு 3 நாள் போடக்கூடாது. அது என்ன நாள் பார்த்திங்கன்னா, போடக்கூடாத நாள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழமை அதை பிளாக்கை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயன்படுத்திட்டு போகாதீங்க. 1. 2வது வேலைக்கிழமை அன்னைக்கு வேழன். 2. 3வது வெள்ளிக்கிழமை. இந்த 3 விஷயம் மட்டும். நான் முஸ்லீம்ஸு, இந்து, பள்ளிவாசல், சர்ச்சு, கோவில் அதை பேச வரல. நார்மலாக இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், வீட்டு விட்டு எதுக்கு கிளம்புவோம்? ஒரு பிஸ்னஸ் பேச, ஒரு மார்க்கெட்டிங் பண்ண, ஒருத்தட்ட ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு, ஒரு கோட்டி விஷயத்துக்கு, ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு வீட்டு விட்டு போனாலே என்ன வெளியில் சுற்றினாலே எல்லாருமே மணிக்காக தான் வெளியில் போகிறாங்க.
அவங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி, அவங்க லைஃப் தகுந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆட்டோ ஓட்டுறவராக கூட இருக்கட்டும், ஒரு தள்ளு வண்டி வியாபாரக்காரன் கூட இருக்கட்டும், அவன் 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க கூட இருக்கட்டும், பட்டு எல்லாமே மணி ரிலேட்டட் தான். ஸோ இந்த நாட்கள் ரொம்ப இந்த பிளாக்ன்ற விஷயத்த இந்த திங்கள், வேடன், வெள்ளி இந்த 3 நாள் தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. மாற்றி 3 நாள் எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்கை வந்து செவ்வாய்க்கிழமைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். செவ்வாய்க்கிழமை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பயன்படுத்திக்கலாம். 2வது. 3வது ஞாயிற்றுக்கிழமை. நார்மலாக வீட்டில் இருக்கேன், ஒரு பார்ட்டி பண்ண போகிறோம், ஒரு ப்ரோக்ராம் போகிறோம், சில பேர் வந்து இந்த பீச்சு பார்க்கு என்ஜாய் பண்ண போவாங்க, அவங்களோட பர்சனலாக போவாங்க. அதுக்கெலாம் நீங்கள் தாராளமாக பிளாக் உங்களோட ஆசையை யாருக்கு எடுக்க வேணாம். ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்க ஆசைப்பட்ட மாதிரி தான் துணி கூட சுதந்திரமாக அணியணும். இதை பயன்படுத்துங்க. எதுக்காக இந்த வேடன் வெளினா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு போவோம், சர்ச்சுக்கு போவோம், பள்ளிவாசல் போவோம், நல்ல விஷயங்கள் போவோம், முகூர்த்தத்துக்கு போவோம், நிறைய இருக்கும். அதனால் இந்த பிளாக்கின்ற விஷயத்த இந்த 3 நாள் பயன்படுத்தாமல் மீதி இருக்கிற இந்த நான் சொன்ன 3 நாள் பயன்படுத்தின்னு வந்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தர்தரோன்ற ஒரு விஷயம் வராது. நீங்கள் யாருக்கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. சில விஷயம் பார்த்தீங்கன்னா தடன்னு சொல்லுவாங்க, தடங்கள். ஒருத்தன் காசு தரணும், நான் கேட்க போனால் இல்லைன்றான். ஒருத்தர் விஷயம் வாங்க போகிறேன், போனால் கிடைக்க மாட்டேங்குது, ஸோ தள்ளி போகுது. பொண்ணு பார்க்க போகிறேன், தள்ளி போகுது. எது கேட்டாலும் தள்ளி போகுது, தடை வந்துக்கிட்டே இருக்கும். அவன் நல்லா நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளாக் அதிகமாக பயன்படுத்தணும்னா இருப்பான். நல்லா பாருங்களேன், காரில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் பிளாக் நின்னா ஒயிட்டில் 10 கார் நிற்கும், கலரில் ஒரு 3 கலர் நிற்கும். ஆனால் ஒயிட்டு பாருங்கள் காமனாக 10 இருக்கும், கலர் 3 இருக்கும், பிளாக் 1 தான் இருக்கும். ஸோ பிளாக்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு. அந்த குறைவாக இருக்கிறது இன்னும் நீங்கள் குறைச்சிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நல்லதே நடக்கும். சரிங்களா? இந்த பிளாக்கை மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் சில பேர் கடைப்பிடிக்கிறவங்க இருக்காங்க. இது புதுசாக பார்க்குறவங்க இனிமேல் இது தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் தடங்கள் இல்லாமல் தடை இல்லாமல் சுமூகமாக முடியும். சரிங்களா? ட்ரை பண்ணி பார்க்கட்டும். சிறப்பு பாய், ரொம்ப அழகா அருமையான பதிவா கொடுத்தீங்க. கருமை நிறம் எப்பெல்லாம் பயன்படுத்தலாம், எப்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா பிடிக்கணும் அப்படின்றவங்க சில பேர் இருப்பாங்க, அவங்க இந்த நாட்கள்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அருமையான சிறப்பான தகவல். நன்றி. நன்றிம்மா.